என்ன நம்பி இந்த வீடியோ கிளிக் பண்ண நண்பா நண்பிகள் எல்லாருக்குமே வணக்கம். அண்ட் இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா டீமான் ஸ்லேயர் சீசன் 4 எபிசோட் 4 தான் பார்க்க போறோம். நம்ம சேனல்ல யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் பேசுறது உங்களுக்கு பிடிச்சிருந்த மறக்காம லைக் ஷேர் கமெண்ட் எல்லாம் தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். டான்ஜிரோ ஊசியோட ட்ரைனிங்கை முடிச்சுட்டு நேராக மிஸ்டாஷிரோட ட்ரைனிங் வந்துட்டான். அதாவது டோக்கிட்டோட ட்ரைனிங்க்கு வந்துட்டான். எல்லாரும் அடி வாங்கினாலும் பரவாயில்ல, டக்குன்னு எந்திரிங்க அப்படின்னு சொல்லி இந்த மிஸ்டர்ஸராக அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கான். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்கிற மூமெண்ட்ல ஃபாலோ பண்ணி எல்லாரும் பண்ணுங்கன்னு திரும்ப சொல்ல நம்மளோட மிஸ்டர்ஸராக எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருக்கான். அப்போன்னு கரெக்டாக அவன் டான்ஜிரோ நோட்டீஸ் பண்ணிட்டு உனக்காக தான் நான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டே சொல்கிறான். டோக்கிட்டோட குரோ பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கலாய்க்குது, நீங்களா யூஸ்லெஸ் அப்படின்னு சொல்லிட்டு கலாய்ச்சிட்டு இருக்கு. டோக்கிட்டோவும் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹீரோவை பார்த்து சொல்கிறோம், உன்னோட ட்ரைனிங்காக நான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், ரொம்ப நாள் ஆச்சு உன்னை பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நம்மளோட டான்ஜிரோ ஆமா எனக்கும் ரொம்ப நாள் ஆச்சு உன்னை பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ ஒன்னும் ஒரு இடத்துக்கு நான் கூட்டு போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு டோக்கிட்டோ வந்து டான்ஜிரோவை ஒரு இடத்துக்கு கூட்டு போயிட்டு இருக்கான். அந்த இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்வாட் செய்கிற இடம். அந்த ஸ்வாட் எடுத்து அவன் கையில் கொடுக்குறான். வம்சி இதை புடியேன்னு சொல்லி அவனை வந்து ஒரு பேப்பர் ராக்கெட்டை தூக்கிட்டு வந்து அந்த பிளேடு மேலே போடுறான். அந்த பிளேடு மேலே போட்டோன்னு இந்த பேப்பர் ராக்கெட் வந்து அப்படியே ரெண்டாக போகுது. அதை பார்த்து நம்ம டான்ஜிரோ வியந்து போயிடுறான், இவ்வளோ ஷார்ப்பான ஒரு பிளேடா அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் எப்படி அப்படின்னு சொல்லி டான்ஜிரோ வந்து டோக்கிட்டோ கிட்ட கேட்டோன்னே அவன் சொல்கிறான், நான் வந்து மாஸ்டர்கிட்ட பர்மிஷன் கேட்டிருந்தேன், எனக்கு இந்த மாதிரி ஒரு இடம் வைக்கணும்னு ஆசை அப்படின்னு சொன்னி அவரும் வந்து சொன்ன உடனே எனக்கு வச்சு கொடுத்துட்டாரு. இங்கே எல்லாத்தையும் ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாரு, எல்லா ஆசிரியரும் ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாரு, அவரோட ஹெல்த்தி அவரும் இன்னும் கொஞ்சம் நல்லா பார்த்துட்டு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி மிஸ்டர் வந்து சொல்றான். அதுக்கப்புறம் ஹாஷிரோட ட்ரைனிங் காட்டுறாங்க. இவ வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ்ட்ட சொல்லிட்டு இருக்கா, நீங்க இப்படியே இருந்துட்டீங்கன்னா உங்களால சர்வே பண்ண முடியாது, ஏதாவது அடிப்பட்ட டக்குன்னு இருந்துச்சு டக்குன்னு அடுத்த ஸ்கில்ல நீங்க கெயின் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும், இப்படி இருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க இறந்துருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து இதோட முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே வெளியே போறான். அங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்மளோட ஹீரோட்ட கேட்கறாங்க, நீ வந்து மிஸ்டாஷரோட ஃப்ரெண்டு தானே, ஸோ தயவு செஞ்சு அவர்கிட்ட சொல்லி எங்களால் முடியல, ரொம்ப ட்ரைனிங் கொடுக்குறாரு, எங்களால் கொஞ்சம் கூட ஃபோக்கஸ் பண்ண முடியல, டீமன்ஸ் வர்றது முன்னாடி நாங்கள்லாம் செத்து போயிடுவோம் போல அப்படின்னு சொல்லி அவன் சொல்லும் போது ஹீரோ வந்து அதை கேட்டோன்னே சொல்கிறான், உங்களை விட அவர் தான் ரொம்ப கஷ்டப்படுறாரு, நீங்களா ஒரு முறை தான் அவர் கூட சண்டை போடுறீங்க, ஆனால் அவர் உங்கள் எல்லாருக்கூடையும் எல்லா டைமும் சண்டை போட்டிருக்காரு, அவர் தான் ரொம்ப பாவம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொன்னான். அதான் சொன்னதை கேட்டோன்னே இவங்கள வந்து ஆமாம் நீ சொல்கிறது உண்மைதான் அப்படின்னு சொல்லி அவங்கள அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இவங்களை வந்து நம்ம ஹீரோட்ட கேட்குறாங்க, இவரோட ட்ரைனிங் எல்லாமே ஓகே தான், பட் அவர் இந்த ஹார்ஷான பிஹேவியர் மட்டும் கம்மி பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்கிறான், எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னாடி விட இப்போ கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே இவங்கெல்லாம் ஆஹா என்னப்பா இப்போ போயிட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது கரெக்டாக வந்து மிஸ்டர் ஷிரை வெளியே போகிறத நோட்டீஸ் பண்ணுறாங்க. அப்போன்னு பார்த்து ஒருத்தன் சொல்கிறான், இவர் டெய்லி இப்படி தான் எங்களோட ட்ரைனிங் செக்ஷன் முடிச்சுட்டு எங்கேயோ வெளியே போகிறாரு அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். மேபி டின்னர் ஏதாவது சாப்பிட போவார் போல அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தன் சொல்கிறான். அதுக்கு அடுத்த சீன்லேயே பார்த்தீங்கன்னா அப்பர் கிளாஸ் டீமன், அதாவது 4th பிளேஸில் இருக்க டீமனோட கண்களை காட்டுறாங்க. அந்த கண்கள் ஃபுல்லாக வில்லேஜை சுற்றி இருக்கிறத காட்டுறாங்க. அந்த 4th டீமனுமே பார்த்தீங்கன்னா இந்த வில்லேஜில் தான் இருக்கான் அப்படிங்கிறதும் காட்டுறாங்க. நைட் ஆனவுடனே நம்மளோட மிஸ்டாஷிரை ஓடுறத இந்த டீமன் நோட்டீஸ் பண்ணிட்டு இருந்திருக்கு. அதுக்கு அடுத்த சீன்லேயே பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் ட்ரைனிங் இருக்கிறது காட்டுறாங்க. போன எபிசோட்லேயே பார்த்தீங்கன்னா வா சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த சீன் இப்போ தான் காட்டுறாங்க, இவங்க 2 பேரும் எப்படி சண்டை போட்டு ட்ரைனிங் எடுத்திருக்காங்கன்னு. கரெக்டாக மிஸ்டாஷிராவும் உள்ளே வரான். எனக்கு உங்கள் கூட ட்ரைனிங் இருக்குன்னு ஆசை இருக்குது அப்படின்னு மிஸ்டாஷிரா சொன்னேன்னே அப்படியே வா பண்ணலாம், ஏன்னா எனக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கூட பண்ணுற அந்த ட்ரைனிங் வந்து பத்த மாட்டேது, மேபி அவங்களுக்கு பத்தலாம் பட் எனக்கு அது பத்தலை அப்படின்னு சொல்லி வாங்க ட்ரைனிங் பண்ணலாம் மிஸ்டர் ஷிரா சொல்கிறான். அதை கேட்டுட்டு இவங்க 2 பேரும் எங்களுக்கு அப்படிதான், எங்களுக்கு அதை பத்த மாட்டேன்னு சொல்லிட்டு நாங்கள் பண்ணுறோம், சரி வா சேர்ந்தே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே செம்மையாக வந்து ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்க 3 பேரும் ட்ரைனிங் பண்ணி முடிச்சுட்டு ஓரமாக உட்காந்துட்டு ரொம்ப டயர்டாக உட்காந்துருக்காங்க. அதில் ஒருத்தர் சொல்கிறான், ஒருவேளை நான் கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா கூட நல்லா அடி வாங்கியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்மளோட மிஸ்டர் ஷிரா வந்து டான்ஜிரோ இப்போ என்னோட ட்ரைனிங் செஷனுக்கு வந்துட்டான், ஊசியோட ட்ரைனிங் முடிச்சோன்னே என்னோட வந்துட்டான் அப்படின்னு சொன்னோன்னே இவங்க 2 பேரும் ஓ அந்த பையனா, இப்போ தானே சண்டை முடிஞ்சது, அதுக்குள்ள அவன் பாடி ஹீல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அப்பா வந்து மிஸ்டர் ஷிராவை பார்த்து இவன் சொல்றான், மேபி அப்பர் ரேங்க் டீனை டிஃபீட் பண்ணக்கப்புறம் கொஞ்சமாக மேபி அவன் ஸ்ட்ராங்காக இருக்கலாம், பட் ஹாஷிரா ட்ரைனிங் ஹாஷிரா கூட சண்டைன்னு வரப்பா எனக்குலாம் வெறும் கால் தூசி அப்படின்னு சொல்லி இவன் சொன்னோன்னே இவனும் சிரிக்கிறான். அதுக்கப்புறம் மிஸ்டாஷிரோட ட்ரைனிங்கை காட்டுறாங்க. நம்ம மிஸ்டாஷிர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கும்போது நடுவில் வந்து போதும் ரொம்ப நேரமாக நம்ம வுடன் ஸ்வாட்லாம் பண்ணிட்டோம், இப்போ வாங்க ரியல் ஸ்வாட்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவன் சொன்னோன்னே எல்லாரும் ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ரியல் ஸ்வாடா போய் எடுத்துட்டு வா அப்படின்னு கத்தி சொன்னோன்னே அந்த பையனும் போய் எடுத்துட்டு வந்துட்டு ரொம்ப நடுங்கிட்டு நின்றுட்டு இருப்பான். இவன் என்ன பண்ண போறான்னு தெரியலன்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டே நின்றுட்டு இருப்பான். அவனும் வா அட்டாக் பண்ணுன்னு சொல்லுவான். ஆனால் அந்த பையனால கொஞ்சம் கூட நவர முடியாது, பயந்துட்டு அப்படியே உட்காந்துருவான். இவனை பார்த்துட்டு ஹாஷிரா சொல்கிறான், நல்ல வேலை நீ பிளைண்டாக என்னை அட்டாக் பண்ண வரல, அது எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், இல்லை நான் நீங்கள் பண்ண ட்ரைனிங்லாம் நான் பார்த்தேன், நீங்கள் நைட்டு எங்கேயோ போயிட்டு ரொம்ப ட்ரெயின் பண்ணிட்டு வரீங்க, நீங்கள் குளிக்கும் போது நான் பார்த்தேன், உங்களோட உடம்புல அவ்வளோ
வழிகள் அவ்வளோ இது இருக்குது. ஸோ நீங்கள் உங்களை மாதிரி ட்ரைனிங்லாம் நாங்கள் பண்ணவே முடியல, பட் ஸ்டில் என்னோட இதை நான் கொடுத்துட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னேன்னே மிஸ்டர் ஆசிரை பார்த்து சொல்கிறான், உன்னோட பெஸ்ட்டை நீங்கள் எல்லாம் கொடுத்துட்டு தான் இருக்கீங்க, என்னோட பெஸ்ட்டை நான் பண்ணுறேன். எனக்கு ஒரே ஒரு நோக்கம் மட்டும்தான், டீமன்ஸ் எல்லாம் நீங்கள் யாரும் சாகக்கூடாது, அதுக்காக தான் நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம மிஸ்டர் ஆசிரை சொன்னோன்னே டாஞ்சிரோவும் வியந்து பார்க்குறான். அதுக்கப்புறம் ஒரு 5 நாள் கழிச்சு ட்ரைனிங் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம ஹீரோவும் மிஸ்டாசிராவும். அதாவது ரியல் ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஃபைட் பண்ணும்போது தான் மிஸ்டாசிராக்கு தெரியுது இவன் நிஜமாவே ரொம்ப டெவலப் பண்ணிட்டான் அவனோட ஸ்வாட் ஸ்கில்ஸை. நல்லாவே என்னோட பிளாக்லாம் பண்ணுறான், நல்லாவே நான் அடிக்கிற அட்டாக்லாம் நல்லாவே பண்ணுறான் அப்படிங்கிறது தெரிய வருது. அதுக்கப்புறம் வந்து நான் டாஞ்சிரிட்ட சொல்கிறேன், உன்னோட ட்ரைனிங் இன்னோட இங்கே முடியுது, ஸோ நீ அடுத்த ஆசிரா பார்த்து போயிரு அப்படின்னு சொல்லி நான் இவன் சொன்னோன்னே அவனும் ரொம்ப சந்தோஷப்படுறான். வெறும் 5 நாளில் நான் முடிச்சிட்டானா அப்படின்னு சொல்லி, நான் எதெல்லாம் அவன்கிட்ட எதிர்பார்த்தோம் நல்லா நீ பண்ணிட்டேன், ஸோ உன்னோட ட்ரைனிங் இன்னோட முடியுது அப்படின்னு சொல்லி அவனும் சொன்னோன்னே நம்ம தாஞ்சிரும் அங்கேருந்து கிளம்புறான். இதை கேட்டுட்டு அங்கே இருக்க மற்ற பசங்களும் நாங்களும் 2 வாரமாக இங்கே தான் பண்ணிட்டு இருக்கோம், ஸோ நாங்கள் அடுத்ததுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லி ஆசிரியர்கிட்ட கேட்டோன்னே அந்த ஆசிரியர் முறைச்சு பார்க்குறான், நீங்கள் இன்னும் ஸ்வாடை பிடிக்கவே கற்றுக்கல, இன்னும் அப்புறம் அடிக்க ஆரம்பிக்கணும், அப்புறம் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கணும், அப்புறம் தடுக்க ஆரம்பிக்கணும், இவ்வளோ இருக்குது, ஸோ இவ்வளோ ட்ரைனிங்லாம் பண்ணிட்டு தான் நீங்கள் உங்களை நான் அடுத்து அனுப்புவேன் அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாருமே வந்து மறுபடியும் அதை விடமாட்டான் போலே அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேஜுக்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம டாஞ்சர் வந்து திடீர்னு வந்து ஆசிரியர்கிட்ட சொல்கிறான், வா நீ நானும் வந்து ராக்கெட் விடுற போட்டி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி. அதுக்கு ஆசிரியர் என்ன திடீர்னு, எனக்காக கடைசியாக ஒரே ஒரு முறை வா நீ நான் ராக்கெட் போட்டி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஆசிரியர்கிட்ட சொல்கிறான். இது உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது நம்ம ஹீரோ சொல்கிறான், இல்லை அந்த ஸ்வாட் செய்கிறவர் தான் சொன்னார், இந்த மாதிரி உனக்கு இது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி, அதனால் வா நான் இன்னும் போய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்கிறான். பட் இருந்தாலும் எதுக்கு சடனாக இப்போ சொல்கிற அப்படின்னு சொல்லி மிஸ்டர் ஆசிரியர் கேட்டதுக்கு அவன் சொல்கிறான், இல்லை ஒருவேளை இந்த ராக்கெட் போட்டியில் நான் ஜெயிச்சிட்டேன்னா நீ இனிமே உன்னோட குரூப் மெம்பர்ஸை வந்து கொஞ்சம் ஹார்ஷாக பிஹேவ் பண்ணுறதை கம்மி பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறான். அப்படி சொன்னோடனே அவனும் சிரிக்கிறான், சரிவா போகலாம் போட்டி வைக்கலாம் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு வந்து ஆசிரியர் சொல்கிறேன், என்ன நடந்தாலும் பரவாயில்ல, கண்டிப்பாக நீ ஜெயிக்க மாட்டேன், நான் தான் ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லி டாஞ்சர்கிட்ட சொன்னேன்னு. பரவாயில்ல 1000 முறை பண்ணாலும் பரவாயில்ல, ஒரு முறையாக நான் ஜெயிக்க மாட்டேனான்னு சொல்லி அவங்க மறுபடியும் அந்த ராக்கெட் இதை ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க. கடைசி வரைக்கும் நம்ம ஹீரோவில் ஜெயிக்கவே முடியல. மிஸ்டர் ஆசிரா எல்லா போட்டியிலையும் ஜெயிச்சிட்டான். நான் உன்னை ஒரு முறையாவது ஜெயிப்பேன்னு நினச்சேன், பட் என்னால் கடைசி வரைக்கும் உன்னை ஒரு முறை கூட ஜெயிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு டாஞ்சர் அதை சொல்லி அழ ஆரம்பிச்சிட்டான். பட் அதுக்கப்புறம் வந்து அங்கே இருக்க எல்லா மெம்பர்ஸுமே, அங்கே இருக்க எல்லா பசங்களுமே, எங்களுக்குமே ராக்கெட் விட தெரியும், நாங்களும் சின்ன வயசில் நிறையா எங்களோட வில்லேஜில் பண்ணியிருக்கோம், ஸோ வாங்க நாங்களும் ட்ரை பண்ணுறோம், எங்களுக்காக நாங்களும் விளையாடுறோன்னு சொல்லிட்டு எல்லாருமே ராக்கெட் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அதை பார்த்து தாஞ்சிரவும் சரி மிஸ்டர் சரி ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. அந்த மூமெண்ட்டே பார்த்தீங்கன்னா இவனெல்லாம் அவங்க கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ண எல்லாமே தெரிஞ்சது, அவங்க அவ்வளோ ஹாப்பியாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே சேர்ந்து அட் அ டைம் ராக்கெட் விட்டாங்க. அதை விட்டக்கப்புறம் 5 நிமிஷத்துக்கு எல்லாருமே அப்படியே அந்த ராக்கெட்டே பார்த்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹாசிராவும் டாஞ்சிரா அவங்க ரூமுக்கு போயிட்டாங்க. ரூம்குள்ளே போனதுக்கப்புறம் நம்ம டாஞ்சிரா வந்து சொல்கிறான், இன்னும் ட்ரைனிங் இதோட முடியாது, நான் இன்னும் நிறைய ட்ரைனிங் பண்ணும். நெசுக்கோ இப்போ நான் எனக்கு தெரிஞ்சு என் லைஃப்லேயே நான் சேஃபாக நினைக்கிற ஆளுக்கிறத வச்சுட்டு போயிருக்கேன், அவர் பார்த்து பாருன்னு நம்பிக்கையோட கொடுத்துருக்கேன், நம்ம எல்லாம் சேர்ந்து எப்படியாவது வில்லனை டிஃபீட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு டாஞ்சிரா வந்து கெத்தாக சொல்லிட்டு அப்படியே எபிசோடையும் முடிக்கிறாங்க. இந்த எபிசோடு எப்படி இருந்துச்சுங்கிறத கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. அந்த அடுத்த எபிசோடுக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சீக்கிரம் அப்லோட் பண்ணிடுறேன். அது வரைக்கும் பாய்.